இந்த நிகழ்ச்சியில் வரும் குறிப்பிட்ட பகுதிகள் பள்ளி கல்லூரியில் தேர்வை சந்திக்க தயாராகும் மாணவர் மாணவிகளுக்கென்று சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்று சிறப்பு பகுதிகளும் இடம்பெற்றுள்ளன. தொடர்ந்து பார்க்கவும். ஓர் விதையானது பூமியில் விழுந்து செடியாய் மரமாய் வளர அதற்கேற்றாற்போல் தட்பவெப்ப சூழ்நிலை மிகவும் அவசியம். ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் காலங்கள் கைவிட்ட நிலையில் பட்டு போய் பயனற்று போய்விடும். இதை போலவே இவ்வுலகில் உருவாகும் ஒவ்வொரு மனிதனின் படைப்பும் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வளர்ந்து வரும் சமயத்தில் தேவையற்ற பயத்தாலும் தொடர்ந்து வரும் தோல்விகளாலும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி சோர்ந்து போய் தனக்கும் பயனற்று பிறர்க்கும் ஓர் பாரமாய் மாறிவிடுகிறார்கள். அதுவும் மிகவும் குறிப்பிட்ட நேரமாகிய தன் வாழ்வை நிர்ணயிக்கவும், தன் கனவை லட்சியமாக்கவும், பெற்றோருக்கு பெருமை சேர்க்கவும், நாட்டை வல்லரசாக மாற்றவும் அடிப்படை வித்தாய் அமையும் பொதுத் தேர்வு நேரங்களில் சோர்ந்து போய் துவண்டுவிடும் அந்த மாணவ செல்வங்களின் நிலையோ ஐயோ! பட்டுப்போன மரம் மீண்டும் நீர்ப்பசையை காணும் போது எவ்வாறு துளிர்ந்து எழுச்சி பெற்று பச்சை பசேல் என்று பயனாகிறதோ அதை போலவே சோர்ந்து போய் தொடர்ந்து கண்ட தோல்விகளால் மன உளைச்சலுக்குள்ளாகி தேர்வை சந்திப்போமா, வெற்றி அடைவோமா என்ற எண்ணங்களோடு வாழும் மாணவ செல்வங்களுக்கு ஓர் எழுச்சியையும் புத்துணர்வையும் தன்னம்பிக்கையையும் உண்டாக்கி இறைஞானத்தோடு தேர்வை சந்தித்து வெற்றியை மட்டுமல்ல அவர்களை மாநிலத்திலேயே முதன்மை மாணவ மாணவியராக மாற்ற சுமார் 22 ஆண்டுகளுக்கும் மேலாய் வருடம் தோறும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மாணவர்களுக்கென்று சிறப்பு பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தி அவர்களுக்கென்று பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார். You are not going to write the exam alone. நீ தனியாக போய் பரீட்சை எழுத போவதில்லை. I am going to be with you. நான் உன்னோடு கூடவே இருக்க போகிறேன். பாலங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுக்கு ஆறுதலா இருந்தது. ஆண்டவர் கூடவே இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையும் கிடைச்சது. I will never leave you. நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன். I will never forsake you. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். I will be with you. நான் உன்னோடு கூடவே இருப்பேன். ரொம்ப பயமா இருந்தது. ஆனா இப்ப இது முடிச்சிட்டு இப்ப போறது ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்து எங்களுக்கு. I am going to teach you my child. என் பிள்ளையே நானே உனக்கு சொல்லி கொடுப்பேன். Because you have come to me. ஏனென்றால் நீ என்னை தேடி வந்திருக்கிறபடியால் நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. முன்னதோட இருந்த கான்ஃபிடன்ஸ், இந்த பிரஷர், ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடுச்சு. நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர நான் கடவுளுக்கு ப்ரே பண்ணுவேன். Truly 100% success. மெய்யாகவே 100% நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இவர்களுக்கு ஓர் புத்துணர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் தேர்வில் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்லாமல் முதன்மையாக திகழ்வோம் என்ற நம்பிக்கையை வழங்கிய டாக்டர் பால் தினகரன் அவர்களின் இறை செய்தியையும் பிரார்த்தனையையும் உங்களுக்காக வழங்குகிறோம். Even now, இப்பொழுதும் கூட when God's blessings comes, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வரும்போது what happens? என்ன நடக்கிறது? God is going to teach you. தேவனே உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறார். இன்னையிலிருந்து அதை பார்க்க போகிறீர்கள். You are going to see that. இன்று முதல் நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். When God teaches you, தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது you will have peace. உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். All the fear will go. எல்லா பயங்களும் உங்களை விட்டு நீங்கிவிடும். When I used to study, நான் படித்த நாட்களிலே, of course, during the times when I was away from God, நான் தேவனை விட்டு தூரமாயிருந்த நாட்களில் தான் அது, and when the examination would come, பரீட்சை நேரம் வரும்போதெல்லாம் I would not have attended the classes properly. ஒழுங்காக வகுப்புகளிலே நான் சரியாக பாடம் கவனித்திருந்திருக்க மாட்டேன். In my 12th standard, in my first year of degree and so on. என்னுடைய 12ஆம் வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பின் முதல் ஆண்டு நாட்களிலே, And when I would study, a fear would grip my heart. நான் பரீட்சைக்காக படிக்கும் பொழுது ஒரு பயம் என் இருதயத்தை கவி பிடிக்கும். And a terrible headache would come. ஒரு பயங்கரமான தலைவலி வந்துவிடும். It used to break my head. அது அப்படியே என் தலையை வெடித்து விட செய்வது போல் இருக்கும். And I would not be able to concentrate. என்னால் கவனம் செலுத்த முடியாமல் தவிப்பேன். The fear would increase. பயம் அதிகரிக்கும். And I would be a failure. நான் தோற்று போவேன். I would be a failure. நான் தோல்வியாய் இருப்பேன். Maybe you're also like that. ஒருவேளை நீங்களும் கூட அப்படி இருக்கலாம். Fear may be breaking your heart. ஒருவேளை பயம் உங்கள் இதயத்தை உடைத்து நொறுக்குகிறதா இருக்கலாம். But here God says, ஆனால் இங்கே கடவுள் சொல்லுகிறார், I am going to teach you my child. என் பிள்ளையே நானே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். Because you have come to me. ஏனென்றால் நீ என்னை தேடி வந்திருக்கிறபடியால். கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார்.
கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் என்று ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள். When God teaches you, He will teach you while you are studying, when you are preparing. கடவுள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நீங்கள் படிக்கும் போது, பரீட்சைக்காக ஆயத்தமாகும் போது உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். And He will teach you during the exams. தேர்வு எழுதும் நேரத்திலும் கூட உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். If you read Jeremiah 33:3, எரேமியா 33:3 நீங்கள் வாசிப்பீர்களானால், God says, அங்கே கடவுள் சொல்லுகிறார், my child, call to me. என் பிள்ளையே என்னை நோக்கி கூப்பிடு. Don't worry, கவலைப்படாதே, don't fear, பயப்படாதே, just call the name of Jesus. இயேசு என்னும் நாமத்தை நோக்கி கூப்பிடு. Say, help me, Lord. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல். I will come to you. உடனே நான் உன்னிடத்தில் வருவேன். I will show you great and unsearchable things. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். I will show you answers to all the questions. எல்லா क्वेश्चनக்கு ஆன்சர் நானே காண்பிப்பேன். I believe you will write and you will answer all the questions in your question paper in the examination. வரப்போகும் தேர்விலே நீங்கள் எழுதப் போகிற பரீட்சையில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒன்று விடாமல் எல்லா பதிலையும் எழுதுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படிதானே எழுதணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஒரு மார்க் கூட விடக்கூடாது. God will help you. கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். That is what he is promising. இதைத்தான் அவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். And however the question paper may be twisted, yet you will have the answer. எவ்வளவுதான் கேள்விகளை உங்களுக்கு புரியாத அளவுக்கு குழப்பமாக திரித்து கேட்டாலும் நீங்கள் சரியான பதிலை எழுதுவீர்கள். That's what he says here. அதைதான் இங்கே அவர் சொல்லுகிறார். I will teach you, I will show you unsearchable things. நீ அறியாததும் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாததுமான காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். Yes, my friend. ஆம் என் நண்பர்களே, Not only for this 10th standard 12th standard exam. வெறுமனே இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுக்கு மாத்திரமல்ல. I am telling you, many of you will become scientists in our nation. நான் சொல்லுகிறேன், உங்களிலே அநேகர் இந்த இந்திய திருநாட்டில் விஞ்ஞானிகளாய் தலையெடுப்பீர்கள். You will become leaders in this nation. இந்த தேசத்தில் தலைவர்களாய் நீங்கள் திகழ்வீர்கள். It is God's plan. இதுதான் தேவனுடைய திட்டம். So he is going to show you unsearchable things, things that have not been done so far. ஆகவே இதற்கு முன்பு இதுவரை ஒருவரும் செய்திராத காரியங்களை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். That is the wisdom of God. இதுதான் கடவுளின் ஞானம். God's wisdom has solutions for all problems. எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுளின் ஞானம் பரிகார தீர்வை உடையது. That God is going to give you that wisdom and teach you. அந்த கடவுள் அந்த அபார ஞானத்தை உங்களுக்கு தந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். Surely you will get 100%. நிச்சயமாகவே 100% நீங்கள் மதிப்பெண் I பெறுவீர்கள். believe there will be many of you. Why not every one of you getting 100% marks in the subjects that you're going to write. எழுத போகிற பாடங்களிலே உங்களில் அநேகர், ஏன் அனைவருமே 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். When God's wisdom comes and shows you unsearchable things, you will get such marks. கடவுளுடைய ஞானம் உங்களுக்குள் வந்து இப்படி அசாதாரணமான கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தும் பொழுது 100 மதிப்பெண் பெறுவது மிக சுலபமாகிவிடும். That's why the Spirit of God fills you. ஆகவேதான் கடவுளின் ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். John 14:26. யோவான் 14:26. The Holy Spirit fills you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். Your spirit may be fearful, ஒருவேளை உங்கள் ஆவி பயம் நிறைந்ததா இருக்கலாம். but God's Spirit will fill you. ஆனால் கடவுளின் ஆவிகளை நிரப்பும் போது Now Holy Spirit will fill you. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். God will show you things from today through your spirit. இன்று முதல் கடவுள் உங்கள் ஆவியின் மூலம் காரியங்களை உங்களுக்கு காண்பிப்பார். Many of you know the battle of David and Goliath. உங்களில் அநேகருக்கு தாவீது கோலியாத்துக்கு இடையே நடந்த சண்டை தெரியும். Goliath was a big giant, கோலியாத் ஒரு பெரிய ராட்சதன். and he was boasting that nobody could kill him. ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருந்தான், என்னை யாரும் கொல்ல முடியாது. And he was telling the enemy country Israel, if anyone comes and fights me and I kill that person, all of you will be slaves to my country. அவன் தான் எதிரி நாடாக கருதின இஸ்ரவேல் தேசத்துக்கு முன்பாக சவால் விட்டு, உங்களில் யாராயிலும் ஒருவனை தெரிந்து கொண்டு அனுப்புங்கள், நான் அவனை கொன்று போடுவேனே ஆகில் இஸ்ரவேலராகிய நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகளாய் இருப்பீர்கள் என்றார். All the warriors of Israel were afraid. இஸ்ரவேலிலே
பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். But there was one little boy. ஆனால் ஒரு சிறு பையன் இருந்தான். Maybe he must have been in 10th standard or 12th standard. ஒருவேளை அவன் 10ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ படித்துக் கொண்டிருந்த நிலையில் இருக்க வேண்டும். He said, அவன் சொன்னான், yes, we are small. ஆம், நாங்கள் சிறியவர்கள்தான். But the God who is in us is a great God. ஆனால் எங்களுக்குள் இருக்கிற கடவுளோ மகா பெரியவர். With that confidence, he went to fight the giant. அந்த நம்பிக்கையோடு கூட அந்த ராட்சதனை எதிர்த்து போரிடும்படி அவன் புறப்பட்டு போனான். And the Holy Spirit of God rose up within him. அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் வீறு கொண்டு எழுந்தருளினார். And the Holy Spirit showed him only one part of the giant's body which was open. அந்த ராட்சதனுடைய உடலிலே எங்கே கவசத்தால் மூடப்படாமல் திறந்திருந்தது என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன பகுதியை பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்கு காண்பித்தார். Whole body was covered with shields and armors. உடல் முழுவதும் கேடகங்களாலும் கவச உடைகளாலும் அவன் மூடி மறைத்திருந்தான். Only his forehead was open. அவனுடைய நெற்றி பொட்டு மாத்திரம்தான் திறந்த நிலையில் இருந்தது. And the Spirit of God in David showed him, hit that forehead with a stone. தாவீதுக்குள்ள இருந்த தேவாவியானவர் உன் கையில் இருக்கிற கூழாங்கல்லை கொண்டு அவனுடைய நெற்றி பொட்டை அடி என்று குறிவு காட்டினார். And David had a sling. தாவீது கையில் ஒரு கவன் இருந்தது. And he sent the stone. அவன் அந்த கல்லை வீசி எறிந்தான். Went and hit the giant's forehead. அந்த கல் நேரடியாய் போய் ராட்சதனின் நெற்றி பொட்டை தாக்கியது. And the giant fell. ராட்சதன் வீழ்ந்தான். And David cut his throat. தாவீது அவனுடைய தலையை துண்டித்து எடுத்தான். The whole nation became subject to them. அந்த முழு தேசமே இவர்களுக்கு கட்டுப்பட்ட அடிமைகளானார்கள். You will also have such wisdom to overcome the examination. தேர்வின் பரீட்சையை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கும் கூட கிடைக்கும். And the nation will be blessed through you as God raises you up as leaders in the nation. இந்த தேசத்தில் தலைவர்களாக தேவன் உங்களை எழுப்பி நிறுத்தும் பொழுது இந்த தேசம் உங்கள் மூலம் ஆசீர்வதிக்கப்படும். Today would you open your heart? இன்று உங்கள் இருதயத்தை திறப்பீர்களா? Tell the Lord, கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், please fill me with thy Holy Spirit, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, தயவு செய்து உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புவீராக. My spirit is weak. என்னுடைய ஆவி பலவீனமானது. Let your spirit fill me. உம்முடைய ஆவி என்னை நிரப்பட்டும். And let the Holy Spirit teach me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்கட்டும். Let me get great victory in the exam. வருகிற பரீட்சையில் நான் மாபெரும் வெற்றி அடையட்டும். We have some success stories of students who wrote 10th standard and 12th standard and became a great success. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதி மாபெரும் வெற்றியாளர்களாய் திகழ்ந்த சில வெற்றி சாட்சிகள் இப்பொழுது நமக்கு உண்டு. Jerusha Shanta, 10th standard last year, fantastic achievement. My name is Jerusha Santa. I'm from Rosary Matriculation Higher Secondary School. I'm a young partner at Jesus College Ministry. Last year, in the month of January, I wanted to come to this very same meeting, and my mom used to tell me about it because she used to attend it when she was in school and college, and she used to tell me there used to be wonderful testimonies and encouraging messages and songs. So I really wanted to come, but unfortunately, she was sick with herb zoster. It's a kind of chicken pox. So she couldn't make it, and she told me to come with her, but then she said everybody else might get it, so she didn't want to come. So she phoned the prayer tower and prayed. At that time, that prayer warrior told her that கர்த்தர் உங்களுடைய மனவாஞ்சைகளை கேட்டுட்டார். அவர் வந்து உங்க பொண்ணை வந்து ஆயிரக்கணக்கான பேர் மத்தியில் சாட்சியா நிற்க வைப்பார். And today I am standing in front of so many people as a testimony, so praise be to God. And because my mom was sick, she never used to cook and all that, so my father has to go to the hotel and he used to buy me food. 2 weeks after that, my father also became sick, so there was nobody to get me even food from the hotel. And it was a very pathetic condition because I used to take a book and every time I opened it, I only used to cry and my pages used to become wet with tears and I just cannot study after that. And the next day I got chicken pox. Sure. And then I couldn't go and go for my revision exam. My third revision exam was going on. I couldn't write it. I only wrote 2 exams at the end. I was very scared because all my friends were preparing at that time. But those 3 months I lost because I was looking after my parents. I used to get up in the morning, make Horlicks for them. And it used to be like my mom used to be in one room and my father in another room. And I used to be separate. I could not talk to them because I will get it. And I used to get up in the morning, make them food, then pack their medicines in small packets and label them morning, afternoon, evening and leave it and go. Come back in the evening, I have to look after them. I never had time to study.
Then I wrote my public exam. At that time, my mom used to call the Jesus Calls Prayer Tower and pray every day. And when I used to tell her I'm scared, she'll tell, they've also prayed for you, I'm also praying, you go. So she'll come, she'll drop me in school, she'll go to the prayer tower and spend 3 hours there itself praying for me. And I used to be in the exam hall at the same time. And I did all my exams really well. The last exam, she couldn't go. Situations were such she couldn't go. And She couldn't go to the prayer yeah, tower. she couldn't go to the prayer tower. But she prayed, she phoned and prayed. And then I also prayed and I wrote the exam. It was social studies exam. And there were 3 detailed answers of which I didn't know anything. And only one answer I'd learned 4 months back for my half-yearly exam. That only, I knew only 2 points for 10 points. Then I was praying to God saying, I don't know this answer. You really have to help me. I want to get centum in this paper, Lord. Please help me. And then miraculously, just like you said, Uncle, now that he helps and teaches in the examination, he made me remember 9 points out of 10, Uncle. Wonderful. And I wrote that paper and I got centum in that paper. Centum. Yes. Praise God. And today I've got 496 out of 500. I've got 3 centums, 1 in mathematics, science and social science, 99 in French and 97 in English. And I'm standing state 3rd today. Stay third in 10th standard. Praise God. Wonderful. Jerusha could make it through prayer in the midst of the most trying circumstances in her family. குடும்பத்திலே மிக மிக கடுமையான பரீட்சை உபத்திரவத்தின் மத்தியிலே இந்த சாதனையை செய்ய தேவன் அருள் புரிந்திருக்கிறார். And in the exam also she forgot. அதுவும் தேர்வின் பொழுது மறந்து விட்டாள். But when she prayed, ஆனால் கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தபோது God came and showed her unsearchable things. கடவுள் வந்து கண்டுபிடிக்க முடியாத காரியங்களை தேடி கண்டுபிடித்து கொடுத்தார். And she has got 100%. அதில் 100 மதிப்பெண் வாங்கி விட்டாள். It will happen to you. உங்களுக்கும் இது நடக்கும். It will happen to you. உங்களுக்கும் கூட இது நடக்கும். He will bring to your memory. உங்கள் நினைவுக்கும் அதை ஞாபகப்படுத்துவார். He will make you excel. உங்களையும் தலை சிறந்து விளங்கும்படி செய்வார். The one who was with Jerusha will bless you also. ஜெருஷாவோடு கூடவே இருந்தவர் உங்களையும் கூட ஆசீர்வதிப்பார். அவள் ஒரு இளம் பங்காளர். இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் இளம் பங்காளருக்கு அவர்கள் மூலம் லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை ஆண்டவர் அவள் காணிக்கையின் மூலம் துடைத்து வருகிறபடியினால் ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார், வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கிறார். நீங்களும் இந்த இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்ந்து விடுங்கள், பாக்கியம் பெறுங்கள். இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் உங்கள் பிள்ளைகளை இணைத்திட அவர்களது புகைப்படம், பெயர், பிறந்த தேதி, ஜெபத் தேவைகள் மற்றும் உங்கள் முகவரியுடன் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஜெபகோபுரம் 72 ராஜாஜி சாலை, பாரிமுனை, சென்னை 1. மேலும் தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அருகாமையில் இருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் உங்கள் பிள்ளைகளை இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள். இறைவன் இயேசுவின் பாதுகாப்பு வளையத்தில் உங்கள் பிள்ளைகள் செழித்திட இன்றே இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளர் திட்டத்தில் இணைத்திடுங்கள். And now we will hear another beautiful testimony. I'm sure it will encourage you greatly. But before that, I want to say one more thing. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை கூடுதலாக நான் சொல்ல விரும்புகிறேன். When the Lord Jesus is with you, கர்த்தராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கும்போது you are listening to all the heavenly blessings that he brings to you to make you a success. உங்களை வெற்றியாளர்களாக மாற்றும்படி அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். The other thing that he's going to do is to remove your weaknesses. அவர் செய்ய போகிற அடுத்த காரியம் என்னவென்றால் உங்கள் பலவீனங்களை உங்களை விட்டு நீக்கி விடுவார். Yes, if you read the life of Moses, மோசேயின் வாழ்க்கையை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் the Bible says in Acts 7:22, அப்போஸ்தலர் 7:22 வேதம் சொல்கிறது, he was well educated. நன்கு படித்த ஒரு கல்விமான் மோசே. He had the wisdom of the nation. தேசத்தின் ஞானத்தில் தலை சிறந்து விளங்கினார். And he was powerful in action. அது மாத்திரமல்ல, செயலில் வல்லவனாய் இருந்தார். But he had one weakness. ஆனால் ஒரு பலவீனம் அவரிடத்தில் இருந்தது. In Exodus 4:10, யாத்ராகமம் 4:10 வாசிக்கிறோம், he was a stammerer. அவர் திக்கு
திக்குவாய் உள்ளவர். But God came to Moses. ஆனால் கடவுள் மோசேயிடம் வந்தார். God came to Moses. கடவுள் மோசேயிடம் வந்தார். God said, கடவுள் சொன்னார், Moses, மோசேயே, go where I send you. நான் உன்னை அனுப்பும் இடத்திற்கு போ. I will make you speak. நான் உன்னை பேசும்படி செய்வேன். I will give you the word. நான் உனக்கு வார்த்தைகளை தருவேன். And truly Moses received the power of God. உண்மையாகவே கடவுளின் வல்லமையை அன்று மோசே பெற்றுக்கொண்டார். Even though he had the power of the wisdom of the world, he was so weak. உலக ஞானத்தின் வலிமை நிறைந்த வல்லவனாய் இருந்திருந்தும் கூட மோசே பலவீனம் உள்ளவராய் இருந்தார். But then he had the power of God. ஆகிலும் கடவுளின் மாவல்லமையின் சக்தியை பெற்றுக்கொண்டார். And he went and saved the whole nation. புறப்பட்டு போனார், முழு தேசத்தின் ஜனங்களையே ரட்சித்து He காப்பாற்றினார். spoke to the king and made the king bow. ராஜாவோடு பேசி ராஜாவையே தலைவணங்கும்படி He செய்தார். did miracles. அற்புதங்களை செய்தார். And the whole nation of Egypt wept and wept and wept before the mighty acts of this great Moses. இந்த மாபெரும் மோசேயினுடைய பலத்த வல்ல தீர செயல்களுக்கு முன்பாக ஒட்டுமொத்த எகிப்து தேசமே கண்ணீர் விட்டு கதறி அழுது மன்றாடியது. He raised leaders. மோசே தலைவர்களை எழுப்பினார். He spoke and anointed leaders to govern a nation. அவர் பேசினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்கள் தேசத்தை நிர்வகிக்கும்படி எழுந்தருளினார்கள். And he organized the governance of a country. ஒரு தேசத்தினுடைய நிர்வாக ஒழுங்கையே சீரமைத்தார். God is going to raise you young people to that level. வாலிபர்களாய் இருக்கிற உங்களை தேவன் அந்த நிலைமைக்கு உயர்த்த போகிறார். That's your future. அதுதான் உங்கள் எதிர்காலம். But today you may be weak. ஆனால் இன்று நீங்கள் பலவீனமாய் இருக்கலாம். But God is coming to you. ஆகிலும் கடவுள் உங்களிடத்தில் வருகிறார். God is coming to you. இந்த கடவுள் உங்களிடத்தில் வருகிறார். When you pray now, இப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் போது, according to Romans 8:26, ரோமர் 8:26 படியே the Holy Spirit will fill you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். The Holy Spirit will empower you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வல்லமையினால் சாரமேற்றுவார். He will strengthen you. அவரே உங்களை பலப்படுத்துவார். I'm going to present to you a Karunyan ஒரு காருண்யரை இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்தப் போகிறேன். who had the same stammering problem. இதே திக்குவாய் பிரச்சனை உடையவர். பிரைஸ் த லார்ட். என்னோட பேர் ரிச்சர்ட். நான் காருண்யா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர் பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிரான்ச்சில் பண்ணிகிட்ருக்கேன். நான் காருண்யா வர்றதுக்கு முன்னாடி இப்படி திக்குவாய், என்னால் ஒரு க்ரௌடு முன்னாடி நின்று பேசவே முடியாது. இப்போ நான் அவங்க முன்னாடி நின்று பேசுகிறேன் அப்படின்னாலே உண்மையிலே அவரோட கிரேஸ் தான், அவரோட கிருபை தான். என் கையில் எதுவுமே இல்லை. அப்போது ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா என்னைய ஜீசஸ் கால்ஸ் பார்ட்னர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. நான் யங் பார்ட்னராக இருந்தேன். அதனால் பார்ட்னர்ஸ் மீட்டிங் நான் அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணோடனே அங்கிள் சொன்னாங்க, இந்த மாதிரி இவனுக்கு இந்த திக்குவாயினுமே வரக்கூடாது, இவனை உம்முடைய ஊழியத்தை செய்கிறவனா மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரே பண்ணாங்க. ஆனால் இப்போ உங்க முன்னாடி நான் நிற்கிறேன். எல்லாமே அவருடைய கிருபைனால தான். மெயினாக நான் யங் பார்ட்னரில் இருக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஞாபக மருதினா நிறையா இருந்துச்சு. யங் பார்ட்னரில் நான் ஜாயின் பண்ணோன்னே அந்த ஞாபக மருதி எல்லாமே போய் நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். நான் 10th நான் 92% எடுத்தேன். 500க்கு 460 எடுத்தேன். அதே மாதிரி என்னோடய +2லேயும் நான் 1200க்கு 1143 எடுத்தேன். 95% எடுத்தேன். எல்லாமே அவரோட கிருபைனால தான், என்னால் எதுவுமே இல்லை. Now what are you doing? நான் இப்போது ஃபைனல் இயர் காருண்யா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். இங்கே கூட எனக்கு கடவுள் டெக் மஹிந்திரான்னு ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. Wonderful. So all glory to God. And also you are a mighty prayer warrior. Yes. And you are standing up and presenting the Lord to thousands of people in our meetings. I'll go ahead and say how you are able to do that. ஸோ காருண்யாவில் வரதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் 10 பேர் முன்னாடி நான் பேசினாலும் நான் பயந்துருவேன். நான் ஒரு 10 பேர், ஏன்னா எனக்கு அந்த திக்குவாய் இருந்ததுனால அதாவது ஒரு வாய் சொல்லிகிட்டே இருக்கும், என்னால் பேச முடியாது அப்படின்னு. ஆனால் காருண்யா வந்த பிறகு நான் இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பேன் கூட்டத்தில் உட்காந்து, இந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் யோசித்தவன். ஆனால் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். அவர் அவரோட ஊழியத்துக்காக அழைச்சார். அங்கே நிறைய ப்ரேயர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, மார்னிங் அசம்பிளிலாம் இருந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் போனேன். கடவுள் என்னை பொறுமையாக ஸ்லோவாக மோல்டு பண்ணி அவரோட ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்று அவரோட ஊழியத்தை செய்ய எனக்கு காருண்யாவில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாரு. நான் காருண்யாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதுக்கு மேலே நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். Karunya University, the university which provides UG to PhD in the very same campus. The university which has a good record of campus placements in national and international companies. If you want to join Karunya University, we have an entrance examination. Don't wait for your 12th standard marks to come. Get the application form, write the entrance examination, and according to merit, you'll be chosen and admitted at Karunya. For more details, www.karunya.org.
www.karunya.edu. Right now, இப்பொழுதும் கூட the hand of God is upon you. கடவுளின் கரம் உங்கள் மீது வந்திருக்கிறது. He is carrying you in his arms. அவர் உங்களை தம் கைகளிலே தூக்கி Would சுமக்கிறார். you all stand to your feet? எல்லாரும் எழுந்து நிற்போமா? We are ready to pray for you. உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம். We are ready to commend you into God's hand. இறைவனின் திருக்கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். Jesus சுவாமி, மை நம்பி வந்திருக்கும் இந்த அன்பு செல்ல பிள்ளைகளை சுவாமி அணைத்துக் கொள்ள ராஜா, அணைத்துக் கொள்ள ராஜா, அணைத்துக் கொள்ள ராஜா, அணைத்துக் கொண்டவர்களை முத்தமிடும் ஆண்டவனே. அவள் இருதயத்தில் என்ன பயம் இருந்தாலும், எந்த பாவத்தின் நிமித்தம், தவறான எண்ணங்களின் நிமித்தம், எந்த பாவ பழக்கங்களின் நிமித்தம், ஐயோ எனக்கு பயமா இருக்குது, கடவுளின் ஜபத்தை கேட்காம போயிருவாரோ என்று அவர்கள் கலங்கினால சாமி, இந்த நேரத்தில் ஏசப்பா அவள் இருதயத்திற்குள் தோன்ற சாமி, அவர்கள் பாவங்களை மன்னிய சாமி, இந்த செல்ல பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னியும், தெரியாமல் செய்து விட்டார்கள் அப்பா, முதல் ரத்தத்தினால் அவர்களை கழுவும், ஒவ்வொருவரையும் சுத்திகரியும், இனி சந்தோஷமாய் அவர்கள் படிக்கட்ட சாமி, நீர் அவர்களை சுமந்து கொள்ளும், கூட உட்கார்ந்து சொல்லித்தார சாமி, இந்த வினாடியில் இருந்து சாமி ஒவ்வொருவரும் நீர் கூட உட்கார்ந்து சொல்லி தருவதை உணரட்டும் சாமி, உணரட்டும், உணரட்டும். அவர்களுக்கு புரியாதவைகள், எட்டாதவைகள் எல்லாம் அவர்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்து அவர்கள் மனதிற்குள் அதை பதிய செய்யும் சுவாமி, இப்பொழுது பதிய செய்யும் சுவாமி, பதிய செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்து அத்தனையும் தெளிவாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த பரீட்சைகளை எழுத அவர்களுக்கு அருள் புரிய ராஜா, அருள் புரிய ராஜா, அருள் புரியும். லார்ட் bless whatever they write, Lord. ஆண்டவரே, இவர்கள் எதை எழுதினாலும் அதை ஆசீர்வதிப்பீராக. Give them full marks, Lord. முழு மதிப்பெண்களை கொடுப்பீராக. In the core subjects, let them get full marks in Jesus' name. முக்கியமான சிறப்பு பாடங்களில் இயேசுவின் நாமத்தில் முழு மதிப்பெண்களை பெற்றுக் கொள்வார்களாக. From now on, இது முதற்கொண்டு let them increase 1,000 times in their spirit. இவர்கள் தங்கள் ஆவியிலே 1000 மடங்கு பெருகுவார்களாக. ஆண்டவனே, ஞாபக சக்தியில் பெருகட்டும், கான்சென்ட்ரேஷன் பவரில் பெருகட்டும், ஆண்டவனே கான்ஃபிடன்ஸில் பெருகட்டும் சாமி, 1000 மடங்கு இவர்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர்கள் மார்க்கம் அப்படியே பரிபூர்ணமாக பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில். இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் ஒவ்வொருவர் மீதும் நான் வைக்கிறேன். நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. Lord, I pray for everyone who is suffering with stammering, Lord. கர்த்தாவே, திக்குவாயின் பிரச்சனையோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Whatever weakness they may have, என்னென்ன பலவீனங்கள் இவர்களை தாக்கியிருந்தாலும் சரி, take it away, Lord. அதை எடுத்து போடும் ஆண்டவரே. Even now as they are praying, heal them, Lord. இப்பொழுதும் அவர்கள் உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்யும் பொழுதே இவர்களை குணமாக்கி விடும் ஆண்டவரே. Remove their weakness. இவர்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்கிவிடும். தொட்டு சுகமாக்குவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களை நிரப்புவதற்காக நன்றி சுவாமி. கொடா கொடி நன்றி. என்னோடு நீர் வருகிறீரப்பா, மக்கு நன்றி, மக்கு நன்றி. God bless you all abundantly. உங்கள் அனைவரையும் கடவுள் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. Wish you all of God's best. தேவனுடைய சிறந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலாய் கூறுகிறோம். சென்னையிலிருந்து மிஸ்ஸஸ் மர்லின் கார்த்திக், உங்களுடைய அன்பு சகோதரர் ராஃபிஷ், அவருடைய மனைவி அனிலட் கடந்த ஜனவரி மாதம் திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு. God bless both of them and also you, my sister. உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ராபிஷ் மனைவி ஆனிலட் இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து செழிப்பைத்தார் சுவாமி. அப்படியே மிஸ்ஸஸ் மர்லின் அவருடைய கணவர் மிஸ்டர் கார்த்திக், கர்த்தருடைய அன்பை ருசிக்கட்டும் சுவாமி. வேலையில் சமாதான, குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொடுமப்பா. அப்படியே அன்பு பிள்ளைகள் விஷால், வினய், ரெனிஷ் படிப்பில் ஆசீர்வாதத்தை கொடுத்து பாதுகாத்து குடும்பம் எதிர்காலம் செழிக்கட்டும் நல்ல தகப்பனே, ஆமேன். சென்னையிலிருந்து மிஸ்ஸஸ் இன்பா தினகரன், உங்களுடைய மகள் கேத்ரினுக்கும் அதோடு கூட உங்களோடு பணிபுரியும் ஒருவரின் மகனுக்கும் கேன்சரில் இருந்து ஆண்டவர் சுகம் கொடுத்தபடியால் நன்றி காணிக்க அனுப்பி இந்த நிகழ்ச்சியை தாங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
சங்கீதம் 126:3 கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்ஸஸ் இன்பா அவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து சுகத்தோடு சமாதானமாய் வாழ்ந்திருக்க பண்ணும். அப்படியே டாக்டர் பெட்ரிஷியா அண்ட் ஃபேமிலி, பேட்ரஸ் சிந்தியா அண்ட் ஃபேமிலி குடும்பமாய் ஆசீர்வதியும் சுவாமி. அப்படியே பேர பிள்ளைகள் கேலப், நிகிதா, நிஷிதா படிப்பிலே பிள்ளைகளை ஆசீர்வாதம், ஞானம் விளங்கட்டும் அப்பா, சுகத்தோடு வாழ்ந்திருக்க, எதிர்காலம் செழிக்க அருள் தாரும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.